மேலும் ஈரானினுடைய மிக முக்கியமான செய்தியாக இன்றைய அளவில் சர்வதேச செய்தி ஊடகங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருப்பது, ஈரானினுடைய ஆட்சி அதிகாரங்கள் தற்போது ஈரானினுடைய இராணுவத்தினுடைய கையில் சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாரிய யுத்தத்தின் நடுவே இராணுவம் பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை தாமே எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அண்மையில் ஈரானுடைய இராணுவத்தின் புலனாய்வு அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். அந்த அதிகாரிக்கு பதிலாக புதியவர் ஒருவரை நியமிக்கின்ற போது அந்த பொறுப்புகளை நியமிப்பதற்கு இராணுவமே முடிவுகளை எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த முடிவுகளை எடுப்பதை இராணுவம் விரும்பவில்லை என்றும், இந்த யுத்த சூழலில் இராணுவமே நாட்டிற்கான எல்லா முடிவுகளையும் எடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கு. ஆகவே இராணுவத்தினுடைய கையிலே இப்பொழுது ஈரானுடைய ஆட்சி அதிகாரம் சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனினும் இந்த தகவல்களை 100% உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்திகள் இப்போது மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன.